students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ் பார்த்தோம். அதாவது வந்துட்டு ரூதர்ஃபார்ட் எப்படி வந்துட்டு நியூக்ளியஸ் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணார்னு சொல்லிட்டு அவரோட அட்டாமிக் மாடலில் பார்த்தோம். ஸோ அவர் என்னென்ன அப்சர்வ் பண்ணார், அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்ன அப்சர்வ் பண்ணார்னு பார்த்தோம். அந்த மாடலில் எதை அவங்க சொல்லலை லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். நேற்று வந்துட்டு ரூதர்ஃபார்டோட மாடல் பார்த்தோம். இன்றைக்கி போர்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் அவரோட ஆட்டம் மாடல் பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ் எப்படி வந்துட்டு டிஸ்கவர் பண்ணாங்க, ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 126 இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங் Bohr's model of an atom. In 1913, Niels Bohr, a Danish physicist, explained the causes of the stability of the atom in different manner. So 1913 நீல்ஸ் போர் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு டேனிஷ் ஃபிசிஸ்ட். அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னா ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டி டிஃப்ரெண்ட் மேனரில் ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அதுக்கு என்னென்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்னு. The main postulates are, அவர் சொன்னதில் என்னன்னு பாருங்கள். மெயினாக in atoms the electron revolve around the nucleus in a stationary circular path called orbits or shells or energy levels. ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானும் எதை ரிவால்வ் பண்ணுது, நியூக்ளியஸை வந்துட்டு ரிவால்வ் பண்ணுது. எப்படி எதில் ரிவால்வ் பண்ணுது, ஒரு சர்க்குலர் பாத், ஒரு ஸ்டேஷ்னரியான சர்க்குலர் பாத்தில் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த சர்க்குலர் பாத்தை தான் என்னென்னு சொல்கிறேன்னா ஆர்பிட்ஸ் இல்லாட்டி ஷெல்ஸ் இல்லாட்டி எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னார். While revolving around the nucleus in an orbit, an electron neither lose or gains energy. ஸோ வந்துட்டு அந்த நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆட்டம், ரிவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் வந்துட்டு ஒன்று எனர்ஜியை கெயினும் பண்ணாது, லாஸும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க while revolving around the nucleus in an orbit, an electron neither loses nor gains energy. An electron in a shell can move to a higher or lower energy shell by absorbing or releasing a fixed amount of energy. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு ஷெல்லில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்துட்டு ஹையர் இல்லாட்டி லோவர் எனர்ஜி செல்லுக்கு மூவ் ஆகும்போது ஒன்று அப்சார்ப் பண்ணும் இல்லாட்டி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்துட்டு அப்சர்வ் பண்ணும் இல்லாட்டி ரிலீஸ் பண்ணும். அதாவது வந்துட்டு ஒரு ஆட்டம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ஷெல்லில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரான் வந்துட்டு ஹையர் இல்லாட்டி லோவர் எனர்ஜி செல்லுக்கு போகும்போது அந்த ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ஒன்று அப்சர்வ் பண்ணும் இல்லாட்டி ரிலீஸ் பண்ணும். The orbits or shells are represented by the letters K, L, M, N or the numbers N is equal to 1, 2, 3 and 4. ஸோ அந்த ஆர்பிட்ஸ் இல்லாட்டி ஷெல்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஆல்ஃபபெட்ஸ்னால KLMN இது பண்ணுவோம். அதே மாதிரி நம்பர்ஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ போர்ஸ் பாஸ்டுலேட்ஸில் ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ ஆட்டம் வந்துட்டு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்துட்டு நியூக்ளியஸை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்துட்டு ரெவால்வ் ஆகிட்டுருக்கு. அந்த சர்க்குலர் பாத் பேர் தான் ஆர்பிட்னு சொல்லலாம், ஷெல்ஸ்னு சொல்லலாம், எனர்ஜி லெவல்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த எலக்ட்ரான் வந்துட்டு எனர்ஜியை கெயினும் பண்ணாது, லாஸும் பண்ணாது. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு ஷெல்லில் மூவ் ஆகும்போது ஹையர் இல்லாட்டி லோவர் எனர்ஜி செல்லுக்கு போகும்போது ஒன்று ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ஒன்று லூஸ் பண்ணும் இல்லாட்டி அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த ஆர்பிட்ஸ் இல்லாட்டி ஷெல்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் KLMN அப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லாட்டி நம்பர்ஸ் 1, 2, 3, 4ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். The orbit closest to the nucleus is the K shell. ஸோ ஆர்பிட் நியூக்ளியஸுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆர்பிட் தான் வந்துட்டு K shell அப்படின்னு சொல்லுவோம். It has least amount of energy and electrons present in it are called K electrons. ஸோ இந்த ஆர்பிட் K ஷெல்லுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் இருக்கும்.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா k எலக்ட்ரான்ஸ்னு பண்ணுவோம். அண்ட் ஸோ ஆன் வித் சக்ஸசிவ் ஷெல்ஸ் அண்ட் தேர் எலக்ட்ரான்ஸ். தீஸ் ஆர்பிட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் fixed amount of energy, so Bohr called them as energy level or energy cells. So இந்த ஆர்பிட்ஸ் வந்துட்டு எப்பவுமே ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த ஆர்பிட்ல இருந்துகிட்டே இருக்கும். அதனால போர் என்ன சொல்லுவார்னா இதை எனர்ஜி லெவல் இல்லாட்டி எனர்ஜி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அவர் அதைத்தான் வந்துட்டு எனர்ஜி செல்ஸ் இல்லாட்டி எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் மாடல். இந்த போர்ஸ் மாடலில் எதை பற்றி அவங்க சொல்லலை, எதை சொல்கிறதுக்கு அவங்க மறந்துட்டாங்க. One main limitation was that this model was applicable only to hydrogen and hydrogen like ions. So இந்த மெயின் லிமிட்டேஷன் இதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்துட்டு எதுக்கு அப்ளிகேபிள் ஆகும்னா ஒன்லி ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜன் மாதிரி இருக்கக்கூடிய அயன்ஸுக்கு மட்டும்தான் இதை வந்துட்டு அப்ளிகேபிள் பண்ண முடியும். இட் குட் நாட் பி எக்ஸ்டெண்டட் டு மல்டி எலக்ட்ரான் நியூக்ளியஸ். இதை வந்துட்டு மல்டி எலக்ட்ரான் நியூக்ளியஸுக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இதான் வந்துட்டு இந்த போர்ஸ் மாடலோட லிமிட்டேஷன்ஸ். இதை வந்துட்டு அவங்க பண்ணலை. இதான் வந்துட்டு அதோட ஃபெயிலியருக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதான் வந்துட்டு போர்ஸ் மாடல். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். In 1932, James Chadwick observed when beryllium was exposed to alpha particles with about the same mass as protons were emitted. So 1932ல ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர் என்ன அப்சர்வ் பண்ணார்னா பெர்லியத்தை வந்துட்டு பெர்லியம் மெட்டல் இருக்குல்ல அந்த பெர்லியத்தை வந்துட்டு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை எக்ஸ்போஸ் பண்ணும்போது புரோட்டான்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சேம் மாஸ் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எமிட் ஆச்சு. அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணார். தீஸ் எமிட்டட் பார்ட்டிகல்ஸ் கேரி நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ். ஸோ அப்படி எமிட் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸில் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் சார்ஜும் இல்லை. தே வேர் கால்ட் அஸ் நியூட்ரான்ஸ். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை n. ஸோ இந்த மாதிரி தான் அதை டினோட் பண்ணுவாங்க. The superscript 1 represents its mass. ஸோ மேலே இருக்கக்கூடிய சூப்பர்ஸ்கிரிப்ட் வந்துட்டு சூப்பர்ஸ்கிரிப்ட் 1 எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ட் 0 கீழே இருக்கக்கூடிய 0 எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் சார்ஜை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். இந்த நியூட்ரான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? This particle was not found to be deflected by any magnetic or electric field, proving that it is electrically neutral. இந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சாலும் சரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சாலும் சரி டிஃப்ளெக்ட் ஆகாது. இது என்ன ப்ரூவ் பண்ணுச்சு? இது மூலயமா அது என்ன ப்ரூவ் பண்ணுச்சுன்னா இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறத வந்துட்டு இது ப்ரூவ் பண்ணுச்சு. இட்ஸ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1.676 into 10 to the power minus 24 gram. அதாவது வந்துட்டு 1 AMU. ஸோ இதோட மாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.676 into 10 to the power minus 24 கிராமுக்கு வந்துட்டு இது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ்னு பார்க்கும்போது அந்த பார்ட்டிக்கலை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சாலும் சரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சாலும் சரி அது டெஃப்ளெக்ட் ஆகலை. அப்படி இருந்து அது எதை ப்ரூவ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுச்சு. இதோட மாஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.676 into 10 to the power minus 24 கிராமுக்கு வந்துட்டு இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு டிஸ்கவரி. இப்படி தான் வந்துட்டு நியூட்ரான்ஸோட டிஸ்கவரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல். ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன? த ஆட்டம் இஸ் பில்ட் அப் ஆஃப் நம்பர் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆட்டம் எதனால் பில்ட் ஆகிருக்கு? நம்பர் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால வந்துட்டு பில்ட் ஆகிருக்கு. த 3 subatomic particles of great importance in understanding the structure of atom are electrons, protons, neutrons. ஸோ வந்துட்டு அந்த அப்படி நிறைய சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் நம்ம 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்னென்ன பார்ட்டிகல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். எலக்ட்ரானோட சிம்பிள், அதோட எலக்ட்ரிக் யூனிட் சார்ஜ் எவ்வளோ, அதோட மாஸ் எவ்வளோ,
அதோட மாஸ் அதாவது வந்துட்டு ஏஎம்யூ அட்மாஸ்பியரிக் ஏஎம்யூ அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் அதோட மாஸ் எவ்வளோ, கிராம்ஸில் அதோட மாஸ் எவ்வளோ, அதே மாதிரி புரோட்டான் அதே மாதிரி நியூட்ரான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. There are two structural parts of an atom, the nucleus and the empty space in which there are imaginary parts are called orbits. ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதாவது வந்துட்டு ஒரு ஆட்டத்தில் வந்துட்டு ரெண்டு ஸ்ட்ரக்சரல் பார்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், அதே மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ், அதில் என்ன இருக்குது இமேஜினரி பார்ட் ஆர்பிட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற, அதாவது வந்துட்டு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகக்கூடிய ஆர்பிட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The protons and neutrons, collectively called nucleons, are found in the nucleus of an atom. So nucleus அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் கலெக்டிவாக என்னென்னு சொல்லுவோம்னா நியூக்ளியான்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸ், ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸில் இருக்கும். ஆர்பிட் இஸ் டிஃபைன்ட் as the path by which electron revolve around the nucleus. ஸோ ஆர்பிட் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா அது ஒரு பாத், அந்த பாத்தில் என்ன இருக்குது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நியூக்ளியஸை ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு, நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்துட்டு நியூக்ளியஸ்னால் என்ன, ஆர்பிட்னா என்ன. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஒன்லி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஹாவ் ஒன் புரோட்டான் இன் தேர் நியூக்ளியை. அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு மட்டும்தான் அதோட நியூக்ளியில் வந்துட்டு ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது. ஒன்லி ஹீலியம் ஆட்டம் ஹாவ் 2 protons. ஸோ ஹீலியம் ஆட்டத்துக்கு எவ்வளோ இருக்குது, 2 protons இருக்குது. Indeed, only gold atoms have 79 protons. So gold atoms எவ்வளோ இருக்குது, 79 protons இருக்குது. This shows that number of proton in the nucleus of an atom decide which element it is. So இது என்ன காட்டுது, ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் அந்த நியூக்ளியஸில் இருக்கா அப்படிங்கிறதா அது என்ன எலமெண்ட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. This is very important number known as atomic number of an atom. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பர், அதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா அட்டாமிக் நம்பர், ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். Protons alone do not make up all the mass of an atom. ஸோ ப்ரோட்டான்ஸ் மட்டும் ஒரு ஆட்டத்தோட மாஸை வந்துட்டு மேக் பண்ணிடாது. The neutrons in the nucleus also contribute to the total mass. ஸோ நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸும் ஒரு ஆட்டத்தோட மாஸுக்கு சிலதை கான்ட்ரிபியூட் பண்ணும். The mass of an electron can be regarded as so small that it can be ignored. As a proton and neutron have the same mass, the mass of a particular atom depends on the total number of protons and neutrons present. அதாவது வந்துட்டு ஒரு ஆட்டத்தில் வந்துட்டு புரோட்டான் அண்ட் நியூட்ரானுக்கு வந்து சேம் மாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாஸ், ஒரு ஆட்டத்தோட மாஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த டோட்டல் மாஸ், புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட டோட்டல் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. This number is called mass number of an atom. அந்த நம்பரை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். Mass number is equal to number of protons plus number of neutrons. So இதான் வந்துட்டு அதோட ஆன்சர். For any element, the atomic numbers are shown as subscripts and the mass number are shown as superscripts. ஸோ எந்த நம்பராக இருந்தாலும் சரி மாஸ் நம்பர், அதாவது வந்துட்டு மாஸ் நம்பர் எப்பவுமே எங்கே இருக்குன்னா சப்ஸ்கிரிப்ட் கீழே இருக்கும். மாஸ் நம்பர் எப்பவுமே சூப்பர்ஸ்கிரிப்ட் மேலே இருக்கும், சப்ஸ்கிரிப்ட்னா கீழே இருக்கும். அதாவது வந்துட்டு இந்த அட்டாமிக் நம்பர் வந்துட்டு கீழே சப்ஸ்கிரிப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் இஸ் ரிட்டன் ஆஸ் N714. இங்கே அட்டாமிக் நம்பர் என்ன, சப்ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய 7, மாஸ் நம்பர் என்ன, சூப்பர்ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய 14 தான். The difference between the mass number of an element and its atomic number gives the number of neutrons present in an atom of the element. So difference mass நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் மைனஸ் பண்ணுனா வரக்கூடிய நம்பர் தான் வந்துட்டு நியூட்ரான்ஸ், அந்த ஆட்டத்தில் எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் the number of neutrons in one atom of magnesium 1224 இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன, மாஸ் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் வந்துட்டு மைனஸ் பண்ணும். ஸோ மாஸ் நம்பர் இஸ் 24 மைனஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ 12 நியூட்ரான்ஸ் வந்துட்டு இந்த ஆட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் ஸ்டாப் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் கிளாஸில் ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேலன்சிலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் போர் ஆட்டம் மாடல் பார்த்தோம், அதோட லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ எப்படி வந்துட்டு நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சாங்க, அட்டாமிக் நம்பர்னால் என்ன, மாஸ் நம்பர்னால் என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.